அருமை பிள்ளைகளே, நீங்கள் இந்த அழகான தமிழை கற்றுக்கொள்ள சிறந்த வாய்ப்பினை பெற்றிருக்கிறீர்கள். இது என் உள்ளத்தை அதிகமாக மகிழச் செய்கின்றது. நீங்கள் கற்றுக்கொள்ளும் இந்த தமிழானது உங்கள் வாழ்க்கையிலே பல்வேறு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் கொஞ்சம் கூட ஐயமே இல்லை. உங்கள் மனதை தைரியப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தும் இந்த தமிழானது பிறருக்கு உதவி செய்யும் மன பக்குவத்தை உங்களுக்கு கொடுக்கும். இது உங்களையும் மகிழ்விக்கும், பிறரையும் மகிழ்விக்கும். அத்துணை சிறந்தது இந்த தமிழ். அதை நீங்கள் கற்று வருவதை அறிந்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமை குட்டி பிள்ளைகளே, ஒரு கட்டிடம் ஒன்று எழும்பிக் கொண்டிருந்ததாம். அந்த கட்டிடத்தை கண்காணிக்க ஒருவர் தினமும் வருவாராம். அப்பொழுது அந்த கட்டிடத்தின் கீழே ஒரு சில சிறார்கள் விளையாடி கொண்டிருப்பார்களாம். என்ன விளையாட்டு தெரியுமா? நீங்கள் விரும்புகின்ற சிக்கு சிக்கு ரயில் வண்டி என்ற அந்த விளையாட்டு. ஒருவர் ஆடையை ஒருவர் பிடித்து கொண்டு விளையாடுவார்களாம். இப்படி விளையாடும் பொழுது ஓரமாக ஒரு சிறுவன் நின்று கொண்டு ஒரு பச்சை இலையை அசைத்து கொண்டு அந்த வண்டி ஓடுவதற்கு அவன் கையாட்டுவானாம். இது தினமும் நடக்கும். அந்த பையன் அவ்விதமாகவே தன்னுடைய கையை அசைத்து கொண்டிருப்பானாம். இதை கண்டு கொண்டிருந்த அந்த பார்வையாளர் கீழே இறங்கி வந்து சிறுவனை பார்த்து, தம்பி, அவர்கள் எல்லாம் ரயில் வண்டியை ஓட்டுவதற்கு ஒரு நாள் ஒருவன் முன்னே இருக்கிறான், அடுத்தவன் பின்னே இருக்கிறான், அடுத்த நாள் பின்னிருப்பவன் முன் வந்து விடுகிறான். இப்படி அவர்கள் மாற்றி மாற்றி ரயிலை ஓட்டுகிறார்களே, நீ மட்டும் ஏன் அந்த வண்டியோடு சேரவில்லை என்று சொல்லி கேட்டானாம். அதற்கு அந்த சிறுவன் என்ன சொன்னான்? அவர்கள் எல்லாம் ஒருவர் சட்டையை ஒருவர் பிடித்து கொண்டு செல்வார்கள், ஆனால் என்னை யாரும் பிடிக்க முடியாது என்று சொன்னானாம். இவருக்கு ஒரே ஆச்சரியம். ஏன் என்று கேட்டவுடனே அந்த தம்பி சிறுவன் திரும்பி தன் முதுகை காட்டினானாம். முதுகிலே அவன் சட்டையின் பாதி பகுதி இல்லை. அதை பிடித்து கொண்டு செல்வதற்கு பிறரால் முடியாது என்பதனால் அவன் தினமும் வண்டியை ஓட்டும் பச்சை கொடி காட்டுபவனாகவே நின்று கொண்டிருந்தானாம். இதை பார்த்தவுடன் அந்த பெரியவருக்கு மனதிலே ஒரே வருத்தம். ஆனால் அவர் மனதிலே ஒரு சிறிய குரல் ஒன்று நினைவுக்கு வந்ததாம். பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் அவருக்கு வந்ததாம். ஈதல் இசைப்பட வாழ்தல், அது அல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு என்ற குரல் நினைவுக்கு வந்தவுடனே அவர் விரைந்து சென்று புதிய சட்டை 2 வாங்கி கொண்டு வந்து கொடுத்தானாம். அந்த சட்டையை மறுநாளிலே அந்த சிறுவன் போட்டுக்கொண்டு அந்த வண்டியின் முன்பகுதியில் இருந்து அந்த ரயிலை ஓட்டி கொண்டு போனானா. மகிழ்ச்சியோடு கையசைத்து அந்த பெரியவர் மகிழ்ந்தார், அந்த சிறுவனும் மகிழ்ந்தான். காரணம், அந்த தமிழ் அவனை உதவி செய்தது. அது போலத்தான் என் குட்டி பிள்ளைகளே, இந்த தமிழ் உங்கள் மனதை பண்படுத்தும், உங்களை பக்குவப்படுத்தும். ஆகவே நீங்கள் கற்றுக்கொள்ளும் இந்த தமிழ் உங்கள் வாழ்வில் பெருமை சேர்க்கும். இந்த நேரத்திலே நான் உங்கள் பெற்றோரை வாழ்த்தாவிட்டால் பயனில்லை. ஆகவே அன்பு பெற்றோர்களே, நீங்கள் உதவி செய்யவில்லை என்றால், நீங்கள் முன் வரவில்லை என்றால் இந்த அருமையான சேவை நடைபெற முடியாது. உங்களை நான் மனதார வாழ்த்துகின்றேன். ஒரு வீட்டிலே ஒரு தந்தை, ஒரு தாய், ஒரு இளம் சிறுவன். இந்த தந்தை ஒரு அழகான காரை வாங்கினாராம். அந்த கார் மிகச்சிறந்த கார், விலை உயர்ந்த கார். எனவே அதை யாரும் தொடக்கூடாது என்று சொல்லி பத்திரமாக வைத்துக் கொள்வாராம். அதை துடைத்து துடைத்து அழகாக பார்த்து கொண்டிருப்பாராம். அப்பொழுது ஒரு நாள் அந்த வீட்டில் இருந்த அந்த சிறுவன் அந்த காரின் பிற்பகுதியிலே சென்று தன் கரத்தினால் எதையோ எழுதி கொண்டிருந்தானாம். இதை அந்த தந்தை பார்த்துவிட்டு மிகுந்த கோபமடைந்து, இந்த புதிய காரில் எதையோ வைத்து கிறுக்குகிறானே என்று சொல்லி கோபமாக விரைந்து ஓடி வந்தாராம். அப்பொழுது அவர் கீழே குனிந்து பார்க்கும் பொழுது அந்த கார் பகுதியிலே படிந்திருந்த அந்த தூசியிலே
அந்த பிஞ்சு கரங்கள் ஐ லவ் யூ டேட் என்று எழுதியிருந்தார். அப்படியே தூக்கி தந்தை அணைத்து கொண்டாராம். ஆம் பெற்றோர்களே, அந்த சிறுவன் தனக்கு மட்டுமே தன் தந்தை தாயின் கவனம் வேண்டும், தன்னை மட்டுமே கவனிக்க வேண்டும், பிறவற்றிற்கு முதலிடம் கொடுக்காதபடி தனக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்ற பருவமாக இருந்தது. அதே பருவத்தில் தான் இன்று உங்கள் பிள்ளைகளை இந்த தமிழுக்கு அனுப்புகிறீர்கள். அப்படிப்பட்ட பருவம் இந்த தமிழை கற்றுக்கொள்ளும் இனிமையான ஒரு பருவமாகும். ஆகவே பருவம் அறிந்து காலம் அறிந்து பிள்ளைகளை நீங்கள் படிக்க அனுப்புகிறீர்கள். ஆகவே உங்களை நான் மனமாற வாழ்த்துகின்றேன். நீங்கள் இந்த அருமையான சேவைக்கு உறுதுணையாக இருப்பது என் மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்பொழுதும் நான் ஒரு சில குறிப்புகளை, அதாவது ஒரு வேண்டுகோளை வைக்க விரும்புகின்றேன். நீங்கள் அநேக முறையிலே தமிழை செய்து வருகிறீர்கள். இதற்கிடையே சிறு நாடக பாத்திரங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு சில தொடர்களை அவர்களாக பேச வைப்பீர்கள் என்றால் அது மிக பலனுள்ளதாக இருக்கும். அநேக பாடல்களை கற்று ஒருவேளை அவற்றை எல்லாம் காலம் கடந்து நினைவு வைத்துக் கொள்வது அரிது. ஆனால் ஒரு முறை நடித்திருந்தாலும் ஒரு சில வாசகங்களை தமிழ் தொடரை படித்திருந்தாலும் அது அவர்கள் மனதை விட்டு என்றும் அழியாது. இது உண்மையான கருத்து. ஆகவே சிறு நாடக பாத்திரங்களை அறிமுகப்படுத்த உங்களை வேண்டுகின்றேன். அது மட்டுமல்ல, உயிர் எழுத்துக்களை பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டுகின்றேன். ஏனென்றால் ஆ என்பது அம்மா அப்பா என்பதன் முதல் எழுத்து என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது உள்ளத்திலே ஒரு இனிமை பிறக்கும். ஆகவே அந்த எழுத்து பயிற்சிக்கு நீங்கள் ஒரு சிறப்பிடம் கொடுப்பீர்களானால் அதுவும் மிகுந்த வாய்ப்பாக இருக்கும். இது எனது சிறிய வேண்டுகோள் உங்கள் முன்னிலையில் வைக்கின்றேன். அருமையான பிள்ளைகளை பார்த்து உங்களோடு பேசி உங்களோடு இரண்டர கலக்கும் இந்த அருமையான வேலைக்காக மிகவும் நன்றி சொல்லுகிறேன். ஒரு தேன் கூடு அழகாக அமைக்கப்பட்டிருக்கும் பொழுது அதன் உள் இனிமையான தேன் இருக்கும். அந்த தேன் கூட்டிற்கு அநேக தேனீக்கள் சேர்ந்தால்தான் அந்த கூடு அமைக்கின்றது. அதுபோலதான் நீங்கள் அத்துணை பேரும் இணைந்து அமைத்திருக்கும் இந்த தமிழ் கூடு மிக்க இனிமையான தேன் நிறைந்த இந்த தேனை பருக பிள்ளைகள் உங்களை நாடி வந்திருக்கிறார்கள். நன்றி.